என் நண்பர் வழிகாட்டி சிறந்த ஆசான் காலச்சென்ற ஷைட் உசேன் அலிக்கு அன்வார் அஞ்சலி. துங்கு இஸ்மாயிலை தொடர்புபடுத்தும் ஊழல் குற்றச்சாட்டு. பாஸ் ஆதரவாளர் கிளப்பை நடத்துபவரிடம் நிந்தனை சட்டத்தின் கீழ் விசாரணை. முஸ்லிம் தம்பதிகளிடையே குழந்தைகள் சுமை என்ற போக்கு இஸ்லாமிய போதனைகளுடன் முரண்படுகிறது. அமைச்சர் தகவல். கோலாலம்பூரில் தொழிலாளர்கள் அசுத்தமான தரையிலிருந்து பயிற்று முளையை தேர்ந்தெடுத்து மீண்டும் பேக் செய்கின்றனர். கோலாலம்பூரில் மோசடி விவகாரத்தை தீர்க்க 60,000 ரிங்கிட் லஞ்சம் கேட்ட அமலாக்க அதிகாரி கைது. பிலிப்பீன்ஸில் பட்டாசு தொழிற்சாலையில் வெடிப்பு, 5 மரணம், 20 பேர் காயம். மறைந்த ஷைட் உசேன் அலி தனது நண்பர், வழிகாட்டி மற்றும் சிறந்த ஆசிரியர் என்று பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வர்ணித்து அவருக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். PKR ஆலோசனை குழுவின் துணைத் தலைவருமான ஷைட் உசேன் மலாயா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியராக பணியாற்றிய காலத்தில் தமது விரிவுரைகள் மூலம் பரந்த அறிவு, மதிப்புமிக்க குறிப்பு மற்றும் ஞானத்தையும் வெளிப்படுத்தியதை நினைவு கூர்ந்து அன்வார் தமது முகநூலில் பதிவிட்டார். ஷைட் உசேன் ஏழைகளின் நலனுக்காகவும் கட்சிக்காகவும் போராடியதோடு நீதிக்கான உறுதிப்பாட்டிற்கும் மற்றும் தேசத்தின் எதிர்காலத்திற்காகவும் போராடிய ஒரு தனிநபர் என்றும் அன்வார் புகழாரம் சூட்டினார். அவர் ஏழைகளுக்காகவும் ஒதுக்கப்பட்டவர்களுக்காகவும் போராடுவதில் உறுதியானவர் மற்றும் நீதிக்கான எங்கள் போராட்டத்தில் இன்றியமையாத நபராகவும் அவரது சோசியலிச போராட்டத்தில் ஆழமாகவும் வேரூன்றியவராக திகழ்ந்தார் என குறிப்பிட்டார். நகர்ப்புற மக்களுக்காகவும் பாலிங்கில் விவசாயிகள் மற்றும் மக்கள் நலனுக்காக போராடிய மாணவர்கள் என போராட்டங்களை நிலைநிறுத்துவதில் அவர் முன்னணியில் உறுதியாக இருந்ததையும் அன்வார் சுட்டிக்காட்டினார். அரசியலில் 1990 ஆண்டு முதல் 2003 வரை பார்ட்டி ராக்கியாட் மலேசியாவின் தலைவராகவும் PKRின் இணை நிறுவனர் மற்றும் துணைத் தலைவராகவும் முற்போக்கான மலேசியாவை உருவாக்க நீதியின் கொள்கைகளை வலுப்படுத்த உதவியதையும் அன்வார் நினைவு கூர்ந்தார். இடைக்கால ஜோஹர் சுல்தான் பட்டத்து இளவரசர் துங்கு இஸ்மாயிலை லஞ்ச குற்றத்துடன் தொடர்புபடுத்திய பாஸ் ஆதரவாளர் கிளப்பின் கணக்கை கையாண்டு வருபவரிடம் நிந்தனை சட்டத்தின் கீழ் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. புக்கிட் அமான் உயர்மட்ட விசாரணை பிரிவு இந்த விசாரணையை நடத்தி வருவதாக ஜோஹர் போலீஸ் தலைவர் M. குமார் தெரிவித்தார். தொடர்பு மற்றும் பல்லூடக சட்டத்தின் 233வது விதியின் கீழ் இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். பொது அமைதி மற்றும் நாட்டின் பாதுகாப்புக்கு மிரட்டலை ஏற்படுத்தும் வகையில் சமூக வலைதளத்தில் நிந்தனை அம்சத்தை கொண்ட தகவலை பகிர்வோர், பொய்யான மற்றும் அவதூறான குற்றச்சாட்டை பரப்புவோருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என குமார் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். இளைய தலைமுறையினர் குழந்தைகளை ஒரு சுமையாக கருதக்கூடாது என்பதோடு குழந்தைகள் ஒரு சுமை என்ற எண்ணத்தால் தம்பதிகள் குழந்தை இல்லாதவர்களாக இருக்க விரும்புவது நபிகள் நாயகம் அவர்களின் சிந்தனை மற்றும் போதனைக்கு எதிரானது. இஸ்லாமிய சட்டத்தின்படி பொறுப்புகளை தவிர்ப்பதற்காக குழந்தை இல்லாத வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுப்பது ஊக்கமற்றது என்ற ஃபத்வா ஒன்றை கூட்டரசு பிரதேச முஃப்தி அலுவலகம் வெளியிட்டுள்ளது என பிரதமர் துறையின் சமய விவகாரங்கள் அமைச்சர் டத்தோ முகமது நாயிப் மொக்தார் தெரிவித்துள்ளார்.
குழந்தை இல்லாத மனநிலை குழந்தைகளை பெறுவதை முற்றிலும் நிராகரிக்கிறது. ஏனெனில் அவர்கள் ஒரு சுமையாக கருதுகின்றனர். மேலும் தம்பதிகள் திருமணத்திற்கு முன்பு வாழ்ந்ததைப் போலவே தொடர்ந்து வாழ விரும்புகிறார்கள் என்பது எனது புரிதல். இது ஏற்றுக்கொள்ள முடியாதது. திருமணம் பொறுப்புகளுடன் வருகிறது. ஆண்கள் தலைவர்களாகவும் பெண்கள் தாயாகவும் மாறுகிறார்கள் என அவர் கூறினார். தந்தையர் தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனா முட ஹீரோ கிளுவார்கா என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய போது அவர் இதனை தெரிவித்தார். சொல்யூஷன்ஸ் வழங்கும் Share the Love சித் ஸ்ரீராம் படைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஜூலை 13ஆம் தேதி இரவு 7 மணிக்கு சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 7 நுழைவுச்சீட்டுகளை இப்போதே சிஸ்டிங்கில் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆதரவாளர்கள் ராயல் செக்யூரிட்டி மற்றும் நைன் ஸ்கின். புசாட் பண்டார் உத்தாரா கோலாலம்பூர் மொத்த விற்பனை மார்க்கெட்டில் தௌகே எனப்படும் பயிற்ற முறைகள் எலிகள் எளிதில் அணுகக்கூடிய அசுத்தமான தரையிலும் இயந்திரங்கள் மற்றும் வடிகால் அருகே தரை முழுவதும் பரவியிருப்பதை கோலாலம்பூர் மாநகர் மன்ற அதிகாரிகள் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் பயிற்ற முளைகளை பதப்படுத்தும் தொழிலாளர்கள் அசுத்தமான தரையிலிருந்து சேகரித்து மீண்டும் அதனை விற்பனைக்கு பேக் செய்கின்றனர். பயிற்ற முளைக்கான 2 செயலாக்க வளாகங்களையும் தூய்மையற்ற நிலையில் இருந்த 2 இறைச்சி கூடங்களையும் மூடிவிட்டதாக கோலாலம்பூர் மாநகர் மன்றம் தனது முகநூலில் பதிவிட்டுள்ளது. ஒரு வளாகத்தின் உரிமமும் ரத்து செய்யப்பட்டதோடு 16 குற்றப்பதிவுகளை அதிகாரிகள் வழங்கினர். இறைச்சி கூடங்களை பொறுத்தவரை அதன் தொழிலாளர்கள் கோழி இறகுகள் மற்றும் இரத்தத்தை நேரடியாக வடிகால் பகுதியில் அப்புறப்படுத்தியதையும் மாநகர் மன்ற அதிகாரிகள் கண்டனர். தொழிலாளர்களுக்கு டைபாய்டு தடுப்பூசிகள் போடப்படவில்லை என்பதையும் அதிகாரிகள் அறிந்தனர். அனைத்து வணிக உரிமையாளர்களும் அவர்களின் வளாகத்தின் தூய்மையை உறுதி செய்து அவர்களின் உரிம நிபந்தனைகளை கடைபிடிக்கும்படி கோலாலம்பூர் மாநகர் மன்றம் நினைவூட்டியுள்ளது. Just watch me charge! Keeping you and your loved ones safe indoors with Nano EX technology. Panasonic. மோசடி விவகாரத்தை தீர்க்க 60,000 ரிங்கிட் கையூட்டு கேட்டது தொடர்பில் அமலாக்க அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டார். 40 வயதுடைய அந்த ஆடவர் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் கோலாலம்பூர் கிளை அலுவலகத்தில் இரவு 11 மணி அளவில் கைது செய்யப்பட்டார் என MICCக்கு நெருக்கமான தகவல்கள் கூறின. அந்த சந்தேக பேர் வழி கோலாலம்பூர் மாநகரில் உள்ள உணவகத்தில் ஒருவரை சந்தித்ததோடு லஞ்ச பணத்தை ஒப்படைப்பதற்கு அருகேயுள்ள இடத்தில் காத்திருக்கும்படி தெரிவித்துள்ளதாக நம்பப்படுகிறது. எனினும் அந்த சந்தேக பேர்வழி கூறியபடி அந்த இடத்திற்கு வரவில்லை. அதன் பின் அந்த சந்தேக பேர்வழி கைது செய்யப்பட்டதோடு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்ட பின் 10,000 ரிங்கிட் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். சம்பந்தப்பட்ட அந்த நபர் கைது செய்யப்பட்டதை கோலாலம்பூர் MICC இயக்குனர் ஃபவுசி உசேன் உறுதிப்படுத்தினார். தென் பிலிப்பீன்ஸில் ஜம்புவாங்கா நகரில் பட்டாசு தொழிற்சாலை கிடங்கில் வலுவான வெடிப்பு ஏற்பட்டதில் 5 மரணமடைந்ததோடு குறைந்தது 20 பேர் காயமடைந்தனர். உள்ளூர் நேரப்படி மாலை மணி 4 அளவில் ஏற்பட்ட அந்த வெடிவிபத்து 1.14 கிலோமீட்டர் தொலைவில் அந்த கிடங்கிற்கு அருகேயுள்ள குடியிருப்பு மற்றும் வர்த்தக இடங்களிலும் பாதிப்பை ஏற்படுத்தியதாக கூறப்பட்டது. காயமடைந்தவர்களில் எண்மர் கவலைக்கிடமாக இருப்பதாக நகர இயற்கை பேரிடர் நிர்வாக அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தது. சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு.